தனது அடுத்த சிம்பனி இசையை எழுதுவது குறித்த அறிவிப்பை இசையமைப்பாளர் இளையராஜா வெளியிட்டுள்ளார். அத்துடன் சிம்பனி டான்சர்ஸ் என்ற இசைக்கோரையை புதிய படைப்பாக எழுத உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். ஒரு கட்சியை நடத்துவது சாதாரண விஷயம் அல்ல. கட்சியை நடத்தும் தலைவருக்கு உடல் முழுவதும் கண் இருக்க வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தீபாவளி தொடர் விடுமுறைக்கு சொந்த ஊர் சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதற்காக திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணை நிரம்பியது. இதனால் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 7,000 கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனையாகியுள்ளதாக பட்டாசுகள் வணிக கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்கிறேன் என தீபாவளியை முன்னிட்டு தன் ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினி வாழ்த்து தெரிவித்தார். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான இண்டி கூ கட்சிகள் தொகுதி பங்கீடு இன்னும் இறுதியாகாத நிலையில் 143 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை ராஷ்டிரிய ஜனதா தளம் வெளியிட்டிருப்பது இண்டி கூவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விக்ரந்த் போர்க்கப்பலில் கடற்படை வீரர்களுடன் பிரதமர் மோடி தீபாவளி கொண்டாடினார். அவர் இந்திய கடற்படையின் துணிச்சலான வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடுவது எனது பாக்கியம் என தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் அயோத்திக்கு கடந்த 6 மாதங்களில் 23.82 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர். இதன் வாயிலாக முன் எப்போதும் இல்லாத வகையில் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியாவிற்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார்.